ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆக்சுவலாக நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் பக்கமாக இந்த ரீடிசைன் சம்மந்தமாகவே போட்டாச்சு. ஸோ இந்த ரீடிசைன் கான்செப்ட் ஏன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும், நம்ம க்ரியேட்டிவிட்டி கொண்டு வரதும் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற கான்செப்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த ரீடிசைன் கான்செப்ட் எடுக்கிறேன். ஸோ ரொம்ப பேச வேண்டாம், இப்போ நான் வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு 1080க்கு 1080, அதாவது இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இதுக்கு சோஷியல் மீடியா போஸ்டர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ரெலவெண்ட்டாக ஒரு போஸ்டர் வந்து ரீடிசைன் பண்ணி காட்டப்பேன். ஸோ இதை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீடிசைன் 03 என்னோட 3வது. ஸோ 1080 பிக்சலுக்கு 1080 பிக்சல். சப்போஸ் உங்களுக்கு இன்ச்சஸ், எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து சாம்பிள் டிசைன் ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட்ன்ற சைட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எதுக்காக நான் அந்த சீரிஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி ஆகிறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன். ஓன் கிரியேட்டிவாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைலுக்குள்ளார போயிட்டு ப்ளேஸ் கொடுத்துட்டேன். ஒரு இமேஜ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம இந்த இமேஜை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ண போகிறோம். இந்த ஷேப்ஸும் கண்டென்ட்டு வந்து சேம் அதே ஃபாண்ட்டில் மட்டும் இல்லை. ஸோ இந்த கண்டென்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இந்த எண்டில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற ஒரு டேப் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்புக்குள்ளார போனீங்க அப்படின்னா, சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 628 பிக்சல் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து என்டையராக கவர் ஆகும்னா 1080 பிக்சல்ஸ் வேணும். ஸோ 1080ன்னு போட்டுக்கிறேன். வித்து அதே மாதிரி, ஹைட்டும் அதே மாதிரி. ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் இதை வந்து இந்த ஃப்ரேம்குள்ளார ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரேஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றோம். ஏன்னா அந்த என்டையர் ஷேப்ஸை நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நோட்டில் ட்ரேஸ் எடுப்போம் இல்லைங்களா, அடியில் ஒரு இமேஜ் ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணுவோம். சேம் கான்செப்ட் தான். ஸோ இங்கே லேயர் ஸ்டெப் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு லேயர் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மித்தது எல்லாமே நேபிள் ஆகிருக்கும். அதுவே இப்போ டெம்ப்ளேட்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு 50% உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இதாயிரும். சப்போஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் நல்லா தெரியல அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு ஒரு 70% அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு 50 ஓகே தான். ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ லேயர் ஒன்று இருக்கும். இதில் தான் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஸோ கிரியேட் நியூ லேயர் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டூல் இருக்கு இல்லைங்களா, ரெக்டாங்கிள் டூல். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஷேப்ஸை வரைகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் நான் சொல்கிறேன். இப்போ ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்லில் தான் இதாகும். நமக்கு அவுட்லைன் மட்டும்தான் வரணும் அப்படின்றப்ப என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஒய்யை கொடுத்தீங்க அப்படின்னா அதோட அவுட்லைன்ஸ் மட்டும் தான் நமக்கு ஃபில்லான மாதிரி வராது, அவுட்லைன்ஸ் மட்டும் காட்டும். நம்ம லாஸ்ட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த ஷேப்பை இதுக்கேற்ற மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 2 இடத்துல கர்வியாக வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கோங்க. அக்யூரேட்ஸி வந்து உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்றப்போ நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இது பண்ணணும் அப்படின்றப்ப என்ன ஆகுனா, ஒன்ஸ் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணதை மவுஸை விடாமல் அப்படியே இழுத்தேன் அப்படின்னா இந்த ஷேப் இதுக்குள்ளார ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளார போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடியஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இருக்குங்களா. ஸோ இதை நான் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் 85,583 இதை காப்பி பண்ணிவிட்டு சேம் இதே எஃபெக்ட் தான் நமக்கு பாட்டம்லேயும் வேணும். ஸோ அப்போ கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சரியாக வச்சிங்களா. ஸோ இப்போ அடுத்து இந்த ஷேப்ஸ் நான் வரையணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி இந்த அவுட்டரில் இருக்கிறத ஸ்ட்ரோக் நம்ம கொடுத்துக்கலாம். அது ஒரு நோ இஷ்யூஸ். உள்ளே இருக்கிற ஷேப் தான் நம்மளோட சைஸ் கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் இருந்து நான் ட்ராக் பண்ணுறேன். சேம் இந்த எண்டில் முடிச்சிடறேன். நான் நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து இந்த ஸ்ட்ரோக்கை வந்து கவுண்டில் வைக்கவே கிடையாது. ஓகேங்களா, ஸோ தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். சேம் இதே வேல்யூவை ஆப்போசிட் வேல்யூ. ஸோ அதனால் இந்த கார்னர் ஓகேங்களா இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் இந்த எஃபெக்ட் வந்துடும். ஓகேங்களா, சேம் வந்துருச்சிங்களா. சேம் இதையே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக நம்ம ஷேப்ஸ் போட்டுக்கலாம், இல்லை தேவைப்படாது அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, டூப்ளிகேட் பண்ணிவிட்டு
லென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஹைட் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ தென் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் டூல் இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டு ரிஃப்ளெக்ட் கொடுத்துட்டா சேம் இதுக்கும் சேம் சைஸ் செட் ஆகிடுச்சு. ஸோ தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷேப் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ரெக்டாங்கிள் டூல் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் வந்து இதை பார்த்தீங்கன்னாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஒரு அசம்ஷனுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஓவராலாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் எல்லா சும்மா ஒரு பாயிண்டில் வச்சு நம்ம ட்ராக் பண்ணிங்கனாலே இந்த டூல் எனேபிள் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ இப்போது அப்புறம் கீழே இன்னொரு புக் நவுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சேம் இதே மாதிரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வச்சுக்கிறேன். நமக்கு வந்து இந்த 2 ஸ்டெப், அதனால் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன், ஓகேங்களா. சேம் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ட்ராக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ இதோட நமக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேயரில் போய்ட்டு டபுள் டேப் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டை ஆஃப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்லி ஷேப்ஸ் மட்டும் தான் அதில் பெண்டிங் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஹைட்ராபர் டூல் இருக்குங்களா, ஸோ இதை வச்சு இங்கே பிக் பண்ணிக்கிறோம். தென் இப்போது இந்த டூல் இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணி மறுபடியும் ஹைட்ராபர் டூலை சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 இதுக்கும் இமேஜ் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக இப்போதைக்கு நான் கலர் வந்து இது வந்து ஏதோ ஒரு கலர் பிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து சேம் இந்த கலர் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஒய்யை கொடுத்தீங்க அப்படின்னா கலர் ஃபில்லாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் அவுட்லைன் வச்சிருந்தோம். ஸோ இப்போ கொடுக்கும்போது ஃபில்லிருந்து அதாவது ஸ்ட்ரோக்லேருந்து ஃபில்லுக்கு மாறி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து பேக் சைடில் போகணும் அப்படியே என்ன பண்ணோம், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ தென் இங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 2ஐயும் செலக்ட் பண்ணுறீங்க, ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒயிட் கலர் ஸ்ட்ரோக்கை நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ மறுபடியும் ஃபில் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஃபில் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இந்த எஃபெக்ட் வந்துருச்சிங்களா. ஸோ தென் இதில் வந்து நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃபைண்ட் யுவர் பர்ஃபெக்ட் ஹோம், ஓகேங்களா. அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டை பெருசு பண்ணிக்கிறேன், ஒரு 60 வச்சுக்கிறேன். ஃபைண்ட் ஏ பர்ஃபெக்ட், ஓகேங்களா. இந்த ஒரு டேர்ம் இருக்கட்டும். ஸோ தென் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம்னு நான் கேப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஃபார் சேல், ஓகேங்களா. ஃபார் தென் இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் சேல், ஓகேங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தென் டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பேசிக்கலாம். ஸோ தென் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதுலேருந்து கொஞ்சம் பேராகிராஃப் வேணுன்றனால நான் டெக்ஸ்ட் லேயர் எழுத்தேன் அப்படின்னாலே அதுவே லோரம் டெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். லோரம் நிமிஷம் அந்த டெக்ஸ்ட்டு நான் சும்மா ரேண்டமாக டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 25 பிக்சல் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ தென் இதையும் காப்பி பண்ணி தென் கொடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இவ்வளோ தான். இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இங்கே இப்போ நான் இந்த இது பண்ணுறேன். இதுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டுன்னு ஒரு டூல் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, ஃப்ரீ ஹேண்டு நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் அவுட்ஃபிட்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, இல்லைன்னா இம்பேக்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது, இம்பேக்ட் நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா. சேம் இதுக்கும் வந்து இம்பேக்ட். ஸோ தென் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜியோமெட்ரிக்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, ஜியோமெட்ரிக்ஸ் இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஹவுஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் சைஸை. ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஹவுஸ் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ தென் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி சேம், ஓகேங்களா. இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சாரி கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் கூட கொஞ்சம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபேன் ஆன் ஆகிருக்கு. ஸோ தென் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபில் ஆகிடுச்சு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு காப்பின்ஸ் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்படி ஃபாண்ட் ரேண்டமாக யூஸ் பண்ணக்கூடாது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருமோன்றதுக்காக தான் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைட்ராபிள் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கலர் கொடுக்குறேன், ஃபில் ஆகிடுச்சு. தென் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறேன், ஃபில். ஃபாருக்கும் ஒயிட் கலர், ஸோ அதுலேயும் ஃபில். ஸோ இப்போ இதுக்கு இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆரஞ்சு கலர் வேணும். ஸோ அதனால் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2 இமேஜஸ் வைக்கணும். ஸோ இங்கே புக் நவுன்ற ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னா புக் நவுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 30 பிக்சல் வச்சுக்கிறேன். 30 is enough. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப இதாக போயிடக்கூடாது, அவங்களை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தென் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து 2 இமேஜஸ் ஆட் பண்ணணும். அப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி கொடுத்தேன் அப்படின்னா இமேஜ் என்ன ப்ளேஸ் பண்ணலான்ட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு 2 சைட் இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் மாதிரி இங்கே 2 இமேஜ் செலக்ட் பண்ணால் 2 டைம். ஓகேங்களா? இதை வந்து சைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு சின்னதாக கொஞ்சம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அளவுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாமே இந்த சைஸ் வச்சுட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் பக்கத்தில் சைடில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி சைடில் வச்சிடணும். எதுக்காக நான் ரீசன் புரியும் சொன்னது. ஸோ இப்போது ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து இமேஜ் பேக்கில் போயிடும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இமேஜ் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கிளிப்பிங் மாஸ்க்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அதுக்குள்ளார போயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். சேம் இதுக்கும் அதே இதுதான். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இது 2 செலக்ட் பண்ணிவிட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது. ஆனால் இப்போ இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்ட்ரோக் வந்து நம்ம முன்னாடியே ஃபில் பண்ணதுனால இப்போ போயிடும், ஏன்னா இமேஜ் ஆட் ஆனதுனால. இப்போ அகெயின் ஸ்ட்ரோக்கை ஒரு 12 பிக்சலுக்கு நான் மாற்றிக்கிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி உங்கள் லோகோ உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். மித்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரைஸு ஸ்டாக்கு நான் அந்த ஃபாண்ட் ப்ராப்பராக இல்லாதனால என்னால் ப்ராப்பராக அந்த வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது எக்ஸாக்டாக அதே அவுட்புட் வர்ற மாதிரி நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நாங்கள் சென்டரில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டர் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்டிங் வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல சும்மா நான் ஒரு லோகோ ஹியர் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு லோகோ, இங்கே கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து அவுட்ஃபிட்னு ஒரு பண்ணுறது நான் அதுக்கு மாற்றிக்கிறேன். அவுட்ஃபிட் ரெகுலரில் ஒரு 25 பிக்சல் போகும். ஸோ இங்கே லோகோ ஹியர் ஓகேங்களா? ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு போஸ்டர் ரீடிசைன் பண்ணுறது. ஸோ இந்த ஃபுல்லாகவே பண்ணலாம். இதுக்கான கண்டென்ட் நான் முன்னாடியே ப்ரீவியஸாக டைப் பண்ணி வச்சுட்டு இனிமேல் அதை ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருந்தா ரொம்ப உங்கள் ஹார்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் காட்டுங்க. ஸோ நான் இந்த இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சில டெம்ப்ளேட்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களோட பிஸ்னஸ்க்கு. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களால் பை பண்ண முடியல, இல்லை சப்போஸ் கிடைக்காத பட்சத்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த இதை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு லெட்டர் ஹெட்டாகவும் விசிட்டிங் கார்டாகவும் உங்களால் முடியாத ஒர்க், அதாவது ப்ரீமியம் கண்டென்ட்டாக இருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். எக்ஸாக்ட் நீங்கள் கேட்கறது 100 to 100% சிமிலராக என்னால் அவுட்புட்டு கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஹெல்ப்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.